ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சட்னி. இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். பீர்க்கங்காய் தோலை சீவிட்டு அரைஞ்சி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துருக்கோம். இப்போ எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளியும் பூண்டும். இப்போ பீர்க்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிக்கிட்டோம். இதில் வேணுங்கிறவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேங்காய் வேணாம், அதனால் தேங்காய் நான் ஆட் பண்ணலை. நல்லா திருவி நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் திருவி இதில் கொட்டி நல்லா வதக்கிடுங்க. நம்ம புளியும் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை இட்லிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்றது. இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். குட் நைட்.